வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியுடன் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஹை வாலட்டைல் மூட இருந்ததுன்னு சொல்லலாம். 82 புள்ளிகள் குறைந்து 21,771 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 871, டிக்ளைன்ஸ் 1400. அதுபோல் பிராடர் மார்க்கெட் பார்க்கும் பொழுது லைக் நிஃப்டி மிட் கேப் க்ளோஸ்ட் மார்ஜினலி ஒரு லோவர் பை 0.14%, பட் ஸ்மால் கேப் 0.26%க்கு மேலே ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வாலட்டிலிட்டியை பார்க்கும் பொழுது 6.86% அதிகரித்துள்ளது. ஸோ அதனால் ரிஃப்ளெக்டிங் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது ஃபார்மா, ஆட்டோ, எனர்ஜி, ரியாலிட்டி ஒரு டாப் கைனஸாக இருந்தது. மறுபுறம் நாம் நேற்று கூறியது போல் எஃப்எம்சிஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி அண்ட் நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் வேர் டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட்ஸ் தகுந்த மாதிரி பெட்டராக முடிவடைந்திருக்கிறது. டாடா மோட்டார்ஸ், கோல் இந்தியா, சன் ஃபார்மா, சிப்லா, பாரத் பெட்ரோலியம், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஓஎன்ஜிசி, பவர் கிரிட், டாடா ஸ்டீல், ஏஷியர் மோட்டார் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க யூபிஎல், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல் டாப் லூசர்ஸ். பட் பாரதி ஏர்டெல் இன்னும் ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறது. Q3 நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய ஒரு சென்டிமெண்ட் பார்க்கும் பொழுது ஒரு பெசிமிஸ்டிக்காக வந்திருக்கிறது இந்த ப்ராடர் மார்க்கெட். ஸோ அதனால் செல் அண்ட் பை வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு வாலட்டைல் மூவில் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 2:20க்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஒரு மலமலன்னு சரிய ஆரம்பிச்சது. அதுவும் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் ஓப்பன் ஆன பிறகு லோவர் நோட்டில் ஓப்பன் ஆச்சு. மிக்ஸ்டு குளோபல் கியூஸ்னு சொல்லலாம். ஏன்னா மிடில் ஈஸ்டில் ஒரு டென்ஷன் நிலவி கொண்டிருக்கிறது. ரெண்டாவது அன்சர்டனிட்டி, அதாவது இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடும் என்பதில் இருக்கக்கூடிய ஒரு பதட்ட நிலைமை. இவை இரண்டும் சேர்ந்து நமது சந்தைகளையும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் HSBCனுடைய PMI டேட்டா, இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்துள்ளது. அது பெட்டராகவே இருக்குது. 61.8 வைசஸ் 61.2. தங்கம் 378 ரூபாய் குறைந்து ஏறி 63,528லையும், வெள்ளி 372 ரூபாய் குறைந்துள்ளது 70,136. க்ரூட் ஆயில் 43 ரூபாய் இறங்கி 5,977 வழிமுறை கொண்டிருக்கிறது. பிரெண்ட் க்ரூடும் பார்த்தோம்னா அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்மளுடைய ரேட்டிங் ஏஜென்சியில் ஃபிட்ச் இருக்கு இல்லையா, அவங்க குளோபலாக சவுதி அரேபியனுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா A+, அதாவது ஒரு அவுட்லுக் ஸ்டேபிளாக இருக்கக்கூடும் என்று கூறியுள்ளார்கள். அதுபோல் டாப் யூஎஸ் ட்ரெஷரி அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பெய்ஜிங் விசிட் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அவுட்லுக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இதில் சைனாக்கு இது லாபமா நஷ்டமா என்பதை அவங்க பேசி முடித்த பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பெடிலைட், GMR ஏர்போர்ட், M&M இதெல்லாம் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இன்றைய தினம் எவ்வரி ரைஸில் பார்த்தோம்னா ஒரு செல்லிங் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் எவ்வரி ரைஸ் ஆன் செல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் தோன்றியது. நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை பார்த்தோம்னா வால்யூம் எபோவ் ஆவரேஜாக இருந்தது. பட் எகெயின் மார்க்கெட்டில் ஒரு அந்த அவைலபிலிட்டி ஆஃப் த புல் மூவ் குறைந்தால் போல் தெரிகிறதுன்னு சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதுவும் எபோவ் ஆவரேஜ், பட் இட் இஸ் அந்த ஒரு லோவர் நோட்டில் அதுவும் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை தினம் நமது சந்தைகளில் பார்த்தோம்னாக்க ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டுடன் மார்க்கெட் இருக்கக்கூடும். க்ளோசிங்கில் மறுபடியும், அதாவது டெக்னிக்கலாக பார்த்தோம்னாக்க இந்த 21,650 to 21,500, 550 லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் 21,825க்கு மேலே போச்சுனாக்க இட் வில் ஹாவ் அ பெட்டர் அப் மூவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால நாளைக்கு விற்று வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். எவ்ரி ரைஸ் செல் அண்ட் பை பெட்டராக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.